இந்தியாவில் நடத்தப்படுகிற பயங்கரவாதிகள் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாகவே இனி கருத வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடியின் தலைமையில் மக்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும். இதனை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியிருக்கிறார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங் இவ்வாறு குறிப்பிட்டார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முப்படைகள் தயாராகி வரும் சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங்கின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ராஜ்நாத் சிங் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். மோடியை மக்கள் நன்கு அறிவார்கள். அவரது பாணி, உறுதிப்பாடு, துணிச்சல் எல்லாவற்றையும் மக்கள் அறிவார்கள். பாதுகாப்பு அமைச்சராக படை வீரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதும் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதும் என்னுடைய பொறுப்பு. அதை போன்று படைகளுடன் ஒருங்கிணைந்து இந்தியாவின் மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதும் என்னுடைய முக்கிய பொறுப்பு. और आप सभी हमारे प्रधानमंत्री नरेंद्र मोदी जी को अच्छी तरह जानते हैं. मैं आपको आश्वस्त करना चाहता हूं, प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में जैसा आप चाहते हैं वैसा होकर रहे. பாகிஸ்தான் வங்கதேச எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் 17,000 வீரர்களை கொண்ட 16 புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகளை கண்காணிக்க மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு கூடுதலாக 2 கள தலைமையகங்கள் அமைக்கப்பட உள்ளன. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசின் வீழ்ச்சிக்கு பிறகும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகும் வங்கதேச பாகிஸ்தான் எல்லைகளில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு படை விரிவாக்கம் நடைபெற்று வருகிறது என்றார் ராஜ்நாத் சிங். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் வைத்து நேற்று, அதாவது மே 4ஆம் தேதி சந்தித்தார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை மோடியை கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சந்தித்த நிலையில் நேற்று விமானப்படை தலைமை தளபதி சந்தித்திருக்கிறார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் ராஜ்நாத் சிங், முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், முப்படைகளின் தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்துக்கு சில நாட்களுக்கு பின்னர் மோடியை விமானப்படை தலைமை தளபதி தனியாக சந்தித்து சில நுணுக்கமான விஷயங்களை விளக்கி இருக்கிறார். ஏற்கனவே பதிலடி தாக்குதலுக்கான நேரம், இலக்கு, வழிமுறைகளை பாதுகாப்பு படைகளே சுதந்திரமாக தீர்மானித்துக் கொள்ளலாம் என மோடி அறிவித்திருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தையும் மத்திய அரசு கூட்டியது. அப்போது பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு வழங்குவதாக அனைத்து கட்சிகளும் உறுதியளித்தன. இந்நிலையில் பிரதமரை அடுத்தடுத்து தளபதிகள் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று விமானப்படை தலைமை தளபதி சந்தித்திருக்கிறார். சந்திப்பின் போது விமானப்படையின் தயார் நிலை, தாக்குதல் இலக்குகள், ரஃபேல் விமானங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துவது, கடற்படையுடன் ஒருங்கிணைந்த தாக்குதலை மேற்கொள்ளுவதா அல்லது தனித்து தாக்குவதா, தாக்குதலால் ஏற்படும் விளைவுகள் என அனைத்து அம்சங்கள் குறித்தும் பிரதமரிடம் ஏர் சீஃப் மார்ஷல் விளக்கி இருக்கிறார். இன்று மோடியை இந்திய ஆர்மியின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி சந்திப்பார் என்று தகவல்கள் வருகின்றன. இதற்கிடையே பகல்காம் கொடூர தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் அரசின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ தொய்பா என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI செய்து கொடுப்பது NIA-வின் முதல் கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியின் குறுக்கே இந்தியா ஏதாவது புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம், தகர்ப்போம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा முகமது ஆசிப் எச்சரித்திருக்கிறார். ஜியோ நியூஸ் தொலைக்காட்சிக்கு அமைச்சர் ख्वाजा ஆசிப் அளித்த பேட்டியில் சிந்து நதியில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவின் ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும். ஆக்கிரமிப்பு என்பது பீரங்கியாலோ துப்பாக்கியாலோ சுடுவது மட்டுமல்ல, அதற்கு பல முகங்கள் உள்ளன. தண்ணீரை தடுத்து நிறுத்துவதோ
திசை திருப்பி விடுவதோ அதில் ஒன்று. இது தாகம், பட்டினி மரணங்களுக்கு வழிவகுக்கும். நாங்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மீறுவது இந்தியாவுக்கு அத்தனை எளிதல்ல. சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அணுகும். சிந்து நதியில் ஏதாவது புதிய கட்டமைப்பை கட்ட இந்தியா முயற்சி செய்தால் அதனை நாங்கள் தாக்குவோம். பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கையை மட்டுமே எடுக்கும் என்று தெரிவித்தார் ख्वाजा आसिफ. बिल्कुल, अगर कोई इस किस्म का स्ट्रक्चर बनाने की कोशिश करेंगे, वी विल स्ट्राइक दैट स्ट्रक्चर. बिल्कुल वी विल स्ट्राइक दैट स्ट्रक्चर. दैट विल बी एन एक्ट ऑफ एग्रेशन अगेंस्ट पाकिस्तान. वो पाकिस्तान के खिलाफ जारियत होगी. जारियत सिर्फ तोप के गोलों से या बंदूक चलाने से नहीं होती. जारियत के बहुत से अशकाल होते हैं, बहुत सी उसकी जो फेसेस होते हैं, उसमें ये भी एक फेस है. ये बहुत बड़ा फेस है. इससे तो कौमें जो है वो प्यास से या भूख से मर सकती हैं. இவ்விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுவது முதன்முறை அல்ல. இந்தியாவின் நடவடிக்கைகள் 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே முழு போருக்கு வழிவகுக்கும் என்றும், பாகிஸ்தான் இருத்தலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றும் கடந்த வாரம் ख्वाजा எச்சரித்திருந்தார். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், இந்திய ராணுவம் ஊடுருவி தாக்கும் என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தி உள்ளோம். தற்போதைய சூழலில் எத்தகைய உத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் ख्वाजा தெரிவித்திருந்தார். இந்த வார தொடக்கத்தில் ख्वाजा ஆசிஃபின் எக்ஸ் கணக்கை இந்திய அரசு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே விஷமத்தனமான கருத்தை பங்களாதேஷ் அரசின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் உதவியாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபஸ்லுர் ரஹ்மான் கூறியிருக்கிறார். இதை பேஸ்புக்கில் வங்க மொழியில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் மேற்கொண்டால் வடகிழக்கு இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களை வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும். இது குறித்து சீனாவுடன் கூட்டு நடவடிக்கை சார்ந்த பேச்சுவார்த்தையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் ஃபஸ்லுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் ஃபஸ்லுர் ரஹ்மானுடைய கருத்தை ஆதரிக்கவில்லை என வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அவரது கருத்துகள் வங்கதேச அரசின் நிலைப்பாட்டையோ அல்லது கொள்கைகளையோ பிரதிபலிக்கவில்லை. எனவே அரசாங்கம் அவரது கருத்தை எந்த வடிவத்திலும் ஆதரிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சீனாவுக்கு சென்ற வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் சர்ச்சைக்குரிய ஒன்றை கூறியிருந்தார். வடகிழக்கு இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்களும் நிலத்தால் இணைக்கப்பட்டவை. கடல் வழிக்கு வங்கதேசத்தையே அவை நம்பியுள்ளன. எனவே வங்கதேசத்தின் கடல் சார்ந்த புவியியல் அமைப்பை பயன்படுத்தி வங்கதேசத்தில் பொருளாதார ரீதியாக சீனா காலூன்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 7 states of India, eastern part of India, called 7 sisters. They are landlocked country, landlocked region of India. They have no way to reach out to the ocean. We are the only guardian of the ocean for all this region. So this opens up a huge possibility. So this could be an extension of the Chinese economy. Build things, produce things, market things, bring things to China, bring it out to the whole rest of the world. முகமது யூனுஸுடைய இந்த பேச்சுக்கு இந்திய தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் டெல்லியில் பேசிய ஜெய்சங்கர் இரட்டை வேடம் போடும் ஐரோப்பிய நாடுகளை ஒரு பிடி பிடித்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை புதுடில்லியில் ஆர்டிக் சர்க்கிள் இந்தியா எனும் அறிவுஜீவிகள் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் Global Consequences of Developments in the Arctic and How the Changing World Order Impacts the Region எனும் தலைப்பில் ஜெய்சங்கர் உரை நிகழ்த்தினார். அப்போது தங்கள் நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்துவிட்டு மற்ற நாடுகளில் பயங்கரவாதத்துக்கு எதிராக பிரசங்கம் செய்யும் போலி ஐரோப்பிய நாடுகளை ஜெய்சங்கர் அம்பலப்படுத்தினார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்தியா கூட்டாளிகளை எதிர்பார்க்கிறது, போதகர்களை அல்ல. அதாவது பார்ட்னர்ஸை எதிர்பார்க்கிறோம், பிரீச்சர்ஸ் அல்ல என்று ஜெய்சங்கர் கூறினார். Look, when we look out at the world, Samir, we look for partners. We don't look for preachers.
particularly preachers who don't practice at home what they preach abroad. And I think some of Europe is still struggling with that problem. Some of it is changing. அதோடு மட்டுமல்ல, அவர் மேலும் என்ன பேசினார்ங்கிறத பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மேற்கத்திய நாடுகள் உபதேசம் செய்கின்றன. சில ஐரோப்பிய நாடுகளிடம் இந்த பிரச்சனை உள்ளது. அதே நேரம் இதை செய்யுங்கள் அதை செய்யாதீர்கள் என்று நாங்கள் எவருக்கும் அறிவுரை கூறுவதில்லை. We have also been very careful not to prescribe a solution. We have not told one or the other party do this or do that, and that's important to remember, because that's a courtesy which apparently is not always granted to us. So we get advice on what we should be doing. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல நட்பு உள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை இந்தியா அதிகரித்துள்ளது. இதை மேற்கத்திய நாடுகள் விமர்சனம் செய்தன. எங்கள் தேச நலன்களை கருதி ரஷ்யாவுடன் உறவை பராமரிக்கிறோம். ரஷ்யாவுடனான எங்கள் உறவு வளங்களை வழங்குபவர், வளங்களை நுகர்பவர் என்கிற அடிப்படையில் அமைந்தது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்த நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். இந்தியாவுடன் ஆழமான நட்பை ஏற்படுத்திக் கொள்ள பரஸ்பரம் நலன் சார்ந்த அணுகுமுறையை ஐரோப்பிய நாடுகள் கடைபிடிக்க வேண்டும். ரஷ்யாவை தவிர்த்து விட்டு உக்ரைன் போருக்கு தீர்வு காண முடியும் என்கிற சிந்தனை மேற்கத்திய நாடுகளிடம் காணப்படுகிறது. இது சரியல்ல என்றார் ஜெய்சங்கர். The idea that you will get a solution out of Russia without inviting Russia challenged, the basics of realism. There is a need to engage Russia. ஜெய்சங்கர் ஐரோப்பாவுக்கு கூறியது அமெரிக்காவுக்கும் பொருந்துமா? நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு ஐரோப்பா பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற கருத்துகள் எல்லாமே அமெரிக்காவுடைய கருத்துகள் தான் பல விதத்துல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், கனடா பயங்கரவாதிகளை, அது குறிப்பா அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளை, காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் நிறைய பேரை தன்வசம் வைத்திருக்கிறது. ஆனா மற்ற ஜெனரலா இன்டர்நேஷனல் போரத்துல பேசுறப்போ பயங்கரவாதத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள், மனித உரிமை, இதெல்லாம் பத்தி நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் பயங்கரவாதிகளால் ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல், காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட மனித உரிமை மீறல், இதை பற்றி கனடா எப்போதும் பேசினதில்லை. இதுக்கு முன்னாலே 80s காலிஸ்தான் பயங்கரவாதிகளால ஒரு விமானம் தகர்க்கப்பட்டு, நடுவானில் தகர்க்கப்பட்டு ஏராளமானவர்கள் இறந்தார்கள். இறந்தது அத்தனை பேருமே கனடா சிட்டிசன்ஸ். ஆனால் அதற்கு பிறகும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு கனடா அடைக்கலம் கொடுத்து வந்தது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் அமெரிக்கால வந்திருக்கு. இன்னமும் பன்னூன் என்கிற பயங்கரவாதி பாதுகாப்பாக அமெரிக்காவில் தான் இருக்கிறார். ஆனால் ஜோ பைடன் நிர்வாகம் இருந்தப்போ அவர் செயல்பட்ட அளவுக்கு இப்ப செயல்படல. அவர் சத்தம் கேட்கல, அது உண்மை. ஆனால் அவர் அமெரிக்காவில் பாதுகாப்பாக இருக்கிறார். என்றைக்காவது இந்த பயங்கரவாதிகள் நமக்கு தேவைப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில அமெரிக்கா அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா கிளாஸ் எடுக்கும். ஹமாஸ் மூலமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தால் கடைசி ஹமாஸ் இருக்கிற வரை அவர்களை அழிப்போம் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு இணையான குரல்ல அமெரிக்காவும் சொல்லும். ஆனால் அதே நேரத்துல இந்தியா மீது ஒரு நிழல் யுத்தத்தை, அதாவது ஒரு ப்ராக்சி வார பாகிஸ்தான் முன்னெடுத்து வருகிறது. பயங்கரவாதிகள் மூலமாக அந்த போர் அடிக்கடி மீண்டும் மீண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக நேரடி போரில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்பதை பாகிஸ்தான் தெரிந்து வைத்திருக்கிறது. அதனால பயங்கரவாதிகள் மூலமாக பாகிஸ்தான் போர் தொடுத்து வருகிறது. ஆனா இங்க என்ன பிரச்சனை வருகிறது அப்படின்னா, இந்தியாவில் நடத்தப்படுகிற இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தாக்குதலை பயங்கரவாதிகளின் தாக்குதலாக மட்டுமே ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இனங்கண்டு வருகின்றன. அந்த பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவை கூறி வருகின்றன. ஆனா உண்மையில அது பயங்கரவாதிகள் நடத்துகிற தாக்குதல் அல்ல, பாகிஸ்தான் நடத்துகிற தாக்குதல். அந்த பயங்கரவாதிகள் மூலமாக பாகிஸ்தான் நடத்தி வருகிறது. அப்படின்னா என்ன சொல்லணும் அந்த நாடுகள்? பாகிஸ்தான் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் தான் இந்த ப்ராக்சி வாரை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் ரொம்ப விவரமா என்ன செய்கிறது அப்படின்னா, பயங்கரவாதிகளை தூண்டிவிட வேண்டியது, தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள வேண்டியது. கடைசியில கேட்டால் அது பயங்கரவாதிகள் செய்தது, அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க.
பயங்கரவாதத்தால் நாங்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. தொடர்ந்து ஒரு பாகிஸ்தான் நடத்தி வருகிற மறைமுக போருக்கு பாகிஸ்தான் எந்த விலையும் கொடுப்பதில்லை. அது கொடுக்க வேண்டிய விலையை பற்றி ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவோ கவலைப்படுவதும் இல்லை. இது எவ்வளவு கொடுமையான விஷயம். இதைத்தான் ஜெய்சங்கர் சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இந்தியாவில் நடத்தப்படுகிற பயங்கரவாதிகள் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாகவே இனி கருத வேண்டும். இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரும். இதற்கு மேலும் பாகிஸ்தானையும் பயங்கரவாதிகளையும் தனித்தனியாக பார்ப்பது என்பது தவறான முடிவுகளுக்கு இட்டுச்சு. இதற்கு முன்பு பாகிஸ்தானின் பிரதமராக இருந்த இம்ரான்கான் வெளிப்படையாக பொதுக்கூட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார், எங்கள் நாட்டில் 40,000 பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? ரொம்ப அண்மையில பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிஃப் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில ஒப்புதல் சொல்லி இருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு பின்னே நாங்கள் இருக்கிறோம், இதனை மேற்கு நாடுகளுக்காக அமெரிக்காவுக்காக நாங்கள் செய்தோம், அந்த நாடுகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இந்த காரியத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அப்படின்னு வெளிப்படையா ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லி இருக்கிறார். இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? Pakistan has had a long history of backing and supporting and training and funding these terrorist organizations. Well, we have been doing this dirty work for the United States for about 3 decades, and West, including Britain. They were being used as proxy by United States also. அப்படிங்கிறப்போ இந்த பஹல்காம் தாக்குதலை பயங்கரவாதிகளின் தாக்குதலாக மட்டுமே குறுக்கி எப்படி பார்க்க முடியும்? அதை பாகிஸ்தானின் தாக்குதலாகத்தானே பார்க்க வேண்டும். இப்போ சிந்து நதிநீர் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதுன்னு இந்தியா முடிவெடுத்திருக்கு. இது தொடர்பாக ख्वाजा என்ன சொல்லி இருக்கிறார்? பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர், சிந்து ஒப்பந்தத்தில் வரக்கூடிய நதிகள் மீது இந்தியாவுக்குள் இந்திய அரசு மேற்கொள்ளுகிற எந்த கட்டமைப்பையும் ஆக்கிரமிப்பாகவே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்குள்ள இந்திய அரசு இந்திய நதி மேல கட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஆக்கிரமிப்புன்னு அவரால் சொல்ல முடிகிறது. ஆனால் இந்தியாவுக்குள் நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதல் நாமும் சொல்லல, அமெரிக்காவும் சொல்லல, ஐரோப்பிய நாடுகளும் சொல்லல. இது என்ன போலித்தான், இல்ல என்ன தயக்கம்? இந்த விஷயங்களை தான் சுட்டி காட்டுவது போல ஜெய்சங்கர் பேசி இருக்கிறார். ஆக்சுவலா இந்த குரல் முதல்ல நம்மள்ட்ட இருந்து வரணும். என்ன காரணத்தினாலேயோ தெரியல, இன்னும் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். பயங்கரவாதிகள் மூலமாக அது ஒரு நிழல் யுத்தம் நடத்துகிறது, பிராக்சி வார், இதையே சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன சொல்லணும்? இந்தியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் அனைத்தும் பாகிஸ்தானின் தாக்குதல்கள் தான். இனி நாங்கள் அப்படித்தான் கருதுவோம். ख्वाजा சொல்றாருல, இந்தியாவுக்குள்ள நீ ஏதா அணைய கட்டினாலும் எங்க நாட்டுல நீ பண்ண ஆக்கிரமிப்பு போல நாங்க கருதுவோம்னு. அப்படின்னா நாமும் இப்படித்தானே சொல்லணும். இனிமேல் இந்தியா சொல்ல வேண்டியது, இந்தியாவில் நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தானி தாக்குதலாகவே கருதுவோம் அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட கோடிட்டு காட்டுகிறார். நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறது ஜெய்சங்கர் பேசினுடைய ஒரு விரிவாக்கம், அவ்வளவுதான். அவர் பேசினதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனால் நான் சொன்ன அந்த லாஜிக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.